கடந்த ஆண்டு மிக பெரும் வசூல் வேட்டையை நடத்திய படமான ரஜினிகாந்தோட ஜெயிலர் திரைப்படம் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு பெரும் லாபத்தை ஈட்டி தந்தது. இந்த ஆண்டு ரஜினிகாந்த் கேமியோ ரோலில் நடித்த லால் சலாம் திரைப்படம் தோல்வியை தழுவிய நிலையில் ரஜினிகாந்த் ஹீரோவா நடிச்சிருக்க வேட்டையன் திரைப்படம் அடுத்த மாதம் வெளியாகி கோட் படத்தோட வசூல் சாதனையை முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் அடுத்ததால் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி படத்தில் இணைஞ்சிருக்க கன்னட நடிகர் உபேந்திரா அந்த படத்தில் தான் எப்படி கமிட் ஆனேன் என்பது குறித்து சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காரு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தில் அவரோடு இணைந்து மோகன்லால், சிவராஜ்குமார், சுனில், ஜாக்கி ஷராஃப் உள்ளிட்ட பிரபலங்கள் நடித்திருந்தாங்க. வேட்டையன் படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர் உள்ளிட்டோர் நடிச்சிருந்தாங்க. அதே போல் அடுத்ததாக ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி படத்தில் உபேந்திரா, நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாகிர், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பிரபலங்கள் இணைந்திருக்காங்க. அதாவது நெல்சன் இயக்கத்தில் வெளியான ஜெயிலர் திரைப்படத்தில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் நடித்த நிலையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக்கி வரும் கூலி படத்தில் கன்னட நடிகர் உபேந்திரா நடித்து வராரு. கன்னடத்தில் ரயில் உலகில் முன்னணி நடிகராக உபேந்திரா இந்த படத்தில் நடித்து வருவது கர்நாடகாவில் வசூல கூலி மிக பெரும் கல்லா கட்டும் என எதிர்பார்க்கப்படுது. சென்னையில் என்னுடைய படத்தின் இறுதிக்கட்ட பணிக்காக பணியாற்றி கொண்டிருந்த போது லோகேஷ் கனகராஜ் என்னை வந்து சந்திக்க போவதா மெசேஜ் வந்தது. உடனே அவரை சந்தித்தேன். லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி படத்தின் கதை பற்றியும் என்னுடைய போர்ஷன் பற்றியும் கூற ஆரம்பித்தார். நான் உடனடியாக அதெல்லாம் வேண்டாம், அவர் யார் தெரியுமா, சூப்பர் ஸ்டார், அவர் பின்னாடி நிற்கிற சீனா இருந்தாலும் நடிக்கிறேன், ரஜினிகாந்த் படத்தை வேண்டாம் என்று எந்த நடிகர் சொல்வார் என்று கூறினேன். இப்படி தான் அந்த படத்தில் இணைந்தது என்று அவர் சொன்னார். இந்த ஆண்டு இதுவரை வெளியான தமிழ் படங்கள்லேயே கோட் திரைப்படம் தான் 350 கோடிக்கும் அதிக வசூலை ஈட்டியிருக்கு. இந்த வார இறுதிக்குள்ள 400 கோடி வசூலை கோட் கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அதற்கு மேல் தியேட்டரில் கோட் வசூல் செய்யுமா என்பது கேள்விக்குறி என்றாங்க. இந்நிலையில் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி சோலோவா ரிலீஸ் ஆகிற வேட்டையன் திரைப்படம் கோட் படத்தின் வசூல் சாதனையை முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. 1000 கோடி வசூலை ஈட்டுமா? வேட்டையன் திரைப்படம் கூட 1000 கோடி வசூலை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வராது என்று தான் எல்லாராலும் சொல்லப்படுது. ஆனால் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் கூலி திரைப்படம் கண்டிப்பாக அந்த சாதனையை படைக்கும் என சொல்லப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் பிறந்த நாளைக்கு கூலி படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை நம்ம எதிர்பார்க்கலாம். சத்யராஜும் ஸ்ருதிஹாசனும் இப்போ இணைஞ்சு நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் மற்ற நடிகர்கள்லாம் அடுத்தடுத்து இணைவாங்க என எதிர்பார்க்கப்படுது. ஹைதராபாத் ஷூட்டிங்கை முடித்து சென்னையில் இப்போ விறுவிறுப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. மிக பெரும் செட் அமைச்சு பிரம்மாண்ட பாடல் ஒன்றை ஷூட் பண்ணியிருக்காராம் லோகேஷ் கனகராஜ். அந்த பாடல் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. சூப்பர் ஸ்டாரோட பர்த்டேக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிளை எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.